டு மை சேனல். நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன். இதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நண்டு கிரேவி இந்த மாதிரி வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட மஞ்சத்தூள் முடிஞ்சிருச்சு. நான் கறி மசாலா தூள் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். பசங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி நண்டு சூப்பு வச்சு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். கடைசியில் இது கிரேவி மாதிரி பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சமாக அந்த நண்டுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. நண்டே தண்ணி ஊற்றி அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளவுதான். இனி நண்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். இப்போ வரைக்கும் கனவா இறால் இதுகளுக்கு தான் உருளைக்கிழங்கு போட்டால் பிடிக்கும். நண்டு குழம்புக்கு மட்டும் எனக்கு கத்திரிக்காய் போட்டால் தான் ரொம்ப